ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். இன்று சகோதரி உமா அவர்கள் எங்களுடன் இணைந்துள்ளார். திருவண்ணாமலை என்றாலே எமக்கு நினைவுக்கு வருவது ஞான தீபம் சகோதரி உமா அவர்கள். சகோதரி உமா 40 வருடங்களுக்கு மேலாக இந்த ஞான பாதையில் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். சகோதரி அவர்கள் திருவண்ணாமலை மாவட்ட பிரம்மகுமாரிகள் நிலையத்தின் இயக்குனர் ஆவார். இவர் செமினார், கான்பரன்ஸ், பேனல் டிஸ்கஷன் போன்ற பல மேடை நிகழ்ச்சிகளை சந்தித்தவர். உள்நாடு மற்றும் வெளிநாடு என ஆன்மீக சேவை செய்து மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் சகோதரி உமா அவர்கள். இவர் 15க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று தன்னுடைய சிறப்பான சேவையை வழங்கியுள்ளார். அத்துடன் பரந்த மனதுடன் பல்வேறு துறையினருக்கும் சேவையாற்றி வருபவர். இவர் சிறந்த பேச்சாளரும் ஆவார். இவர் 1000க்கும் மேற்பட்ட சொற்பொழிவுகள் ஆற்றி இளைஞர்களின் கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றார். இவர் 1999ஆம் ஆண்டில் ராமேஸ்வரத்தில் இருந்து மவுண்ட் அபு ராஜஸ்தான் வரை ஈஸ்வர அனுபூதி ஜோதிர்லிங்க ரத யாத்திரை நடத்தப்பட்டது. இந்த ரத யாத்திரையை எமது சகோதரி ராஜரோகிணி உமா அவர்கள் தலைமை வகித்து 3 மாத காலம் அந்த ரதத்துடன் பயணம் செய்து வழிநடத்தி சென்றார். இதில் லட்சக்கணக்கானோர் தியானம் கற்று பயனடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ரதமானது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு எல்லாம் சேவை செய்து இறுதியில் மதுபனை சென்றடைந்தது. சகோதரி உமா அவர்கள் பல தொலைக்காட்சிகளிலும் உள்நாடு மற்றும் வெளிநாடு டிவி சேனல்களிலும் உரையாற்றி இருக்கிறார். அந்த எமது அன்பான சகோதரி உமா அவர்கள் இன்று எமனுடன் இணைந்துள்ளார். சகோதரி அவர்கள் பேச போகும் தலைப்பு பிராமணனில் இருந்து பரிஸ்தா, பரிஸ்தாவில் இருந்து தேவதா. சகோதரி அவர்களை இன்று சிங்கப்பூர் பிரம்மகுமாரிகள் சார்பில் இந்த மலர்கொத்தை வழங்கி அன்போடு வரவேற்கின்றோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓம் சாந்தி. அனைத்து பிராமண குடும்பத்தினருக்கும், அதாவது பரமாத்மாவிற்கு பிரியமான, பரமாத்மாவுடைய அன்பிற்கு அதிகாரியான, கோடியில் சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செலக்டட் சோல்ஸ், பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கு, செல்லமான குழந்தைகளுக்கு, பாபாவின் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு எங்களுடைய பிரம்மகுமாரி ஈஸ்வர விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக அல்லது எங்களுடைய சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். அதாவது இப்ப நேரத்திற்கு ஏற்றாற் போல நம்ம என்ன செய்யணும், அந்த தலைப்பு 2-3 தலைப்பு கொடுத்திருந்தாங்க. நான் சொன்னேன், இதுதான் இப்ப இந்த நேரத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பு அப்படின்னு சொன்னேன். அதாவது சங்கம யுகத்துல பிராமணர்களாகிய நம்முடைய லட்சியம் என்ன? நம்ம ஃபரிஷ்தா ஆகணும் இல்லைங்களா? ஃபரிஷ்தா ஆனால்தான் தேவதை ஆக முடியும். பொதுவா சாக்கார முரளிகள்ல பாபா என்ன சொல்வார் அப்படின்னா, சூத்ரனிலிருந்து பிராமணன், பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா ஆகணும் அப்படின்னு தான் சொல்வார் எப்பவுமே. ஆனா இப்போ எல்லாம் பாபா கடந்த 4-5 அவ்வியக்த முரளிகள்ல என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? சூத்ரனிலிருந்து பிராமணன் அந்த இதுவே எடுத்துட்டார். இப்ப என்ன அது அப்போ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறார்? நீங்க பிராமணனிலிருந்து ஃபரிஷ்தா ஆகணும், ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆகணும். இதுதான் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையில பொதுவா பிராமணர்களாகிய நம்மள உங்க லட்சியம் என்ன யாராவது கேட்டாலும் சரி, பாபா கேட்டாலும் சரி, என்ன சொல்வோம்? நாங்க லட்சுமி நாராயணன் ஆகணும், தேவதை ஆகணும். ஆகல பிராமணர்களுடைய லட்சியமே என்ன? ஒவ்வொரு பிராமணனும் தேவதை ஆகணுன்ற லட்சியத்தோடு தான் முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். ஞான யோகம் இதுல எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறோம், தாரணை செய்யறோம், சேவை செய்யறோம். ஆனால் என்னுடைய அந்த கேள்வி என்னன்னா, அது எதிர்காலத்துல சத்தியுகம் வரும் போது நம்ம கண்டிப்பா தேவதையாக ஆக போறோம். அதுல எந்த விதமான இதுவும் இல்லை, சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போ சங்கம யுகத்துல அது அப்போ ஆக போறோம் சத்தியுகத்துல. ஆனா சங்கம யுகத்தினுடைய இம்மீடியட் கோல் என்ன? சங்கம யுகத்துல நம்ம என்னவாக ஆகணும்? அதுவும் பாபா அடிக்கடி நேரத்திற்கேற்ப, நேரத்தின் நெருக்கத்திற்கேற்ப, நேரத்தின் அருகாமைக்கேற்ப அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த நேரத்தின் தக்கபடி, இந்த நேரத்தின் அனுசாரம் நாம ஃபரிஷ்தா ஆகணும். சங்கம யுகத்தினுடைய குறிக்கோள் ஃபரிஷ்தா. அப்ப நம்ம ஃபரிஷ்தா ஆகணும். சரி, அது கொஞ்சம் அசைடு அப்படியே வைக்கலாம். ஃபரிஷ்தா ஆகணும், ஆகும், அது வச்சிருப்போம். ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, முதல்ல பிராமணரிலிருந்து ஃபரிஷ்தான்னு சொல்றோமே, நாம
முழுமையான பிராமணனாக ஆகியிருக்கிறோமா? அஃப்கோர்ஸ் நம்ம சூத்ரர்கள் கிடையாது. நம்ம பிகேஸ் தான். என்ன சிஸ்டர் இப்படி கேட்குறீங்க? நம்மலாம் பிகேஸ் தான். எவ்வளோ பாபாவுடைய நியமப்படி நடந்துட்டு இருக்கிறோம். ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்கிறோம். நம்மலாம் பிகேஸ் அப்படின்னு சொல்வீங்க. பிகேஸ் தான். நம்ம எல்லாமே பிராமின்ஸ் தான். இப்ப என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கூட 40 இயர்ஸ்ன்னு 49 இயர்ஸா நான் ஞானத்துல இருக்கிறேன். அந்த 49 இயர்ஸ் சரண்டர் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது 45 இயர்ஸ். இந்த மாதிரி எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் வந்து பார்ப்பேன் நான். சரி, நான் வந்து 49 வருடங்களாக ஞானத்துல இருக்கிறேன். எனக்குள்ள எவ்வளோ ஞானம் இருக்கு? எத்தனை வருஷத்தினுடைய ஞானம் இருக்கு? அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவேன். ஆகையால வந்து நம்ம முழுமையான பிராமணனாக ஆகியிருக்கிறேனா அப்படின்றது முதல்ல நம்ம தினமும் செக் பண்ணணும். பிராமணன் ஆயிருக்கிறோம். ஆனா சம்பூர்ண பிராமணன் ஆயிருக்கிறேனா? முழுமையான பிராமணன் ஆயிருக்கிறேனா? ஏன் அப்படின்னா, முழுமையான பிராமணன் தான் ஃபரிஷ்தா. அவ்வளவுதான். இப்ப ஃபரிஷ்தான்னா ரொம்ப பெருசா என்னோ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் இல்ல. பிராமண வாழ்க்கையில நம்ம முயற்சி செய்றோம். அப்போ பிராமண வாழ்க்கையில நம்ம வந்து எந்த முயற்சி கம்ப்ளீட்டா செய்தால் பரிஷ்தா ஆக முடியும்? இன்றைக்கு கூட முரளில அத ஹைலைட் பண்ணார் பாப்தாதா. ஏன்னா பாப்தாதாவுக்கு பிடித்த நிலை என்ன? சம்பூர்ண தூய்மை. ஆகையால பாபா நமக்கு வந்து இந்த சங்கம யுகத்துல ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது நாம எல்லாம் கஷ்டப்படணும். ஏன்னா நம்ம லாஸ்ட் ஜென்மத்துல இருக்கிறோம். பாபா சொல்ற அந்த நிலையெல்லாம் அடையணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுல கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஆகையால நான் வந்து ஒரு வரத்தை கொடுக்குறேன், வரதானத்தை கொடுக்குறேன். இத நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஃபரிஷ்தா ஆகலாம் அப்படின்னு சொல்லி பாபா நமக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு. அது என்ன வரதானம்? தூய்மை, பவித்ரதா. பாபா நமக்கு அந்த தூய்மையின் வரதானத்தை கொடுத்துட்டார். இப்படி நிறைய பேரு என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க தூய்மையா இருக்கிறோம், தூய்மையை கடைபிடிக்கிறோம். ஆக்சுவலா நமக்கு அந்த சக்தியே இல்ல. உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களால செய்ய முடியுதா? நம்ம மீது பாபாவின் பார்வை விழுந்தது. பாபாவின் பார்வை விழுந்து பாபா வந்து அவருக்கு வந்து ஓ, இந்த ஆத்மாக்களை தேர்ந்தெடுத்தால் இவங்க என்னுடைய காரியத்திற்கு உதவியாளர்களாக இருப்பாங்க. இவங்களால தூய்மையை கடைபிடிக்கக்கூடிய சக்தி இருக்குன்றத கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு அந்த வரத்தை வந்து கொடுத்தாரு. அப்படிதானே? அப்ப நமக்கு அந்த தூய்மையின் சக்தி அல்லது தூய்மையின் வரதானத்தை பாபா கொடுத்திருக்கிறார். ஆகையால ஒவ்வொரு முரளிலையும் பாருங்க, அந்த பவித்ரதா அல்லது தூய்மை பத்தி சொல்லும்போது, தூய்மைதான் பிராமண வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கு, அஸ்திவாரமாக இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அது வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் இல்ல. பிரம்மச்சரியம் அப்படின்றது மஸ்ட் தான். அது இருந்தால்தான் மற்ற விஷயங்கள் செய்ய முடியும். ஆனா பிரம்மச்சரியம் மட்டுமே சம்பூர்ண தூய்மை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆகல பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரமே தூய்மை, அல்லது பிராமண வாழ்க்கையின் அலங்காரமே தூய்மை அப்படின்றார். இல்ல எவ்வளவு தூரத்துக்கு ஆழத்துக்கு பாபா வந்து கொண்டு போறார். அல்லது பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி தூய்மை, பியூரிட்டி தான் உங்களுடைய பர்சனாலிட்டி அப்படின்றார். அப்படின்னா இப்போ நம்முடைய ஒவ்வொரு செயல்லையும் அந்த தூய்மை இருக்கும் போது, அதுக்கப்புறம் பாருங்க எதிர்காலத்துல நம்முடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கும்? பூஜைக்குரிய நிலையை நம்ம வந்து அடையிறோம். தேவதா நிலையை அடையிறோம். முழு கல்பத்திற்கு நம்முடைய பர்சனாலிட்டி பாருங்க. அரை கல்பம் உயிரோடு தேவதைகளாக இருப்போம். உயிரோட்டமான தேவதைகள். அதுக்கப்புறம் அரை கல்பம் நம்முடைய ஜட சிலைகளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு. அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பர்சனாலிட்டிஸாக இருக்கிறாங்க. ஆகையால இந்த ஒரு ஜென்மத்துல நம்ம வந்து தூய்மையாக இருக்கிறதுனால, அப்போ வந்து முழு கல்பத்திலும் நமக்கு எவ்வளவு உயர்ந்த ஒரு மகிமை அல்லது ஒரு ஸ்தானமோ ஸ்டேட்டஸ் அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி பாபா வந்து பியூரிட்டி தான் பிராமணர்களுடைய ரியாலிட்டின்னு சொல்றார். அப்படின்னா பியூரிட்டின்றது மன லெவல்ல இருக்கு. நம்முடைய மனம் தூய்மையாக இருக்கணும். எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும். கர்மத்துல வரும்போது தூய்மையான கர்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கர்மத்துல சத்திய தன்மை இருக்கணும். அதுதான் ரியாலிட்டி. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் தூய்மை இருந்தது அப்படின்னா, அப்ப எவ்வளவு உயர்ந்த நிலை நம்ம வந்து அடைய போறோம். ஆகையால அது உங்களுடைய ப்ராப்பர்ட்டின்னு வேற சொல்ற ஒரு முரளில. அப்படின்னா பிராமணர்களுடைய ப்ராப்பர்ட்டி தூய்மை அப்படின்னா,
இந்த ஒரு ஜென்மத்துல நம்ம தூய்மையாக இருக்கிறதுனால இப்பவும் சரி சூக்ஷ்ம சக்திகள் பாபாவுடைய பிராப்திகளுக்கெல்லாம் நம்ம அதிகாரியா இருக்கிறோம். எதிர்காலத்துல 21 ஜென்மங்களுக்கு இந்த ஒரு ஜென்மத்துல கடைசி நேரத்துல தூய்மையை கடைபிடிக்கிறதுனால எனக்காகன்னு வேற சொல்றார் பாபா. எனக்காக நீங்க தூய்மையா இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் முழு கல்பமும் எவ்வளவு உயர்ந்த நிலையில நீங்க இருப்பீங்க, எவ்வளவு சொத்து உங்களுக்கு கிடைக்குது, எவ்வளவு ப்ராப்பர்ட்டி. இந்த கலியுக கடைசி வரைக்கும் பிகேஸ்க்கு அப்படி ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு எல்லாமே இருக்குது. கடைசியில 1 or 2 பேர்த்ஸ் இல்ல 3 or 4 பேர்த்ஸ் தான் நம்ம கஷ்டங்கள் பார்க்கிறோம். மற்றபடி முழு கல்பமும் நம்ம நல்லா இருப்போம். அப்போ அதுக்கெல்லாம் ஆதாரம் தூய்மைதான். இன்னைக்கு பாபா கேட்டார் இல்லையா, சம்பூர்ண தூய்மையினுடைய ஆழத்தை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ அதை சிந்திக்க வச்சது எவ்வளவு நம்ம அதனுடைய ஆழத்துல போகணும். அப்படி போனாதானே நம்ம ஃபரிஷ்தா ஆக முடியும். ஆகையால பிராமண வாழ்க்கையில தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த தூய்மையான அந்த எண்ணங்கள் தான் புத்திக்கு உணவு. அப்ப நம்ம தினமும் தூய்மையான எண்ணங்களை உருவாக்கணும். அதுதான் உணவு. தூய்மையான உணவு சாப்பிடணும்னு சொல்ற ஸ்தூலத்துல. அப்போ புத்திக்கு போஜனம் என்ன? தூய்மையான அல்லது உயர்ந்த எண்ணங்கள் தான். ஆகையால் அந்த தூய்மையான அந்த எண்ணங்கள் நம்ம உருவாக்கணும்னா நம்ம புத்தி நல்லா இருக்கும். பாபா சொல்ற மாதிரி சுத்தமா இருக்கும், சத்துவ பிரதானமாக மாறும். அதே போல தூய்மையான பார்வை அப்படின்றார் பாபா. தூய்மையான பார்வைதான் கண்ணின் ஒளி. கண் அப்படின்னா கண்கள்ல ஒளி இருக்கணும் இல்லையா? அப்போ பிராமணர்களுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய ஒளி தூய்மையா இருக்கணும். தூய்மையான பார்வை அப்படினால அந்த தூய்மையே நம்முடைய கண்ணின் ஒளியாக இருக்கு. அப்போ பிராமணருடைய கர்மம் எப்படி இருக்கணும்? தூய்மையான கர்மம். தூய்மையான கர்மம்னா நம்ம தொழில அவ்வளவுதான். நம்ம செய்ய வேண்டியதுன்னு தூய்மையான கர்மம் தான் செய்யணும். அதுதான் நம்முடைய தொழில் அப்படின்றார். பிராமணர்களுடைய தொழில், பிராமணர்களுடைய கர்மமே தூய்மை அப்படின்றார். எவ்வளவு அந்த ஆழத்துல பாபா சொல்றார். அதுக்கப்புறம் நம்ம சம்பந்தத்திலையும் தொடர்புலையும் போறோம். தனியாவா இருக்கிறோம், உலகத்துல இருக்கிறோம், குடும்பத்துல இருக்கிறோம். எத்தனையோ மனிதர்களுடைய தொடர்புல வரணும், அவங்களுடைய கான்டாக்ட்ல அவங்களுடைய சம்பந்தத்துல வரணும். அப்படிலாம் வரும்போது பாபா சொல்றார், அதாவது தூய்மை அப்படின்றது நம்முடைய மரியாதை. எப்படிப்பட்ட ஆத்மாக்களுடைய தொடர்புல வரணும், அதாவது ஞாரா பியாரா சொல்லணும், பழகணும். ஆனா அதே நேரத்துல விடுபடணும். அது எந்த அளவிற்கு இருக்கு, எந்த அளவிற்கு நாம அந்த மரியாதையின்படி நியமத்தின்படி நடக்கிறோம். இதெல்லாம் அந்த தூய்மையை கடைபிடிக்கும் போதுதான் நம்ம பரிஷ்தா ஆக முடியும். உலகத்துல கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா தூய்மையா இருக்கணும். தூய்மைக்கு அந்த பவித்திரத்தாக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. தூய்மையின் சக்தி சாதாரண சக்தி கிடையாது, மிக உயர்ந்த சக்தி, அதிசயங்களை செய்யக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பக்தி மார்க்கத்துல நம்ம கதைகள்ல பார்த்திருக்கிறோம். ரேணுகா தேவி, பரசுராமர், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ரேணுகா தேவி அவங்களுக்கு அந்த தூய்மையின் சக்தி இருந்தது, தூய்மையின் பலம் இருந்தது. அந்த தூய்மையினுடைய பலம் இருந்ததுனால மணல்ல கூட பானையை உருவாக்கி பூஜைக்கு தண்ணீர் கொண்டு கொடுத்துட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் தண்ணீர்ல அவங்க டைரக்டா யாரையும் பார்க்கல, தேவர்களை பார்க்கல. அந்த தேவர்கள் புஷ்பக விமானத்துல மேல அவங்க உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவங்க பானையை செய்து தண்ணீர் மொண்டிட்டு இருக்காங்க. அந்த தண்ணீர்ல அந்த தேவதைகளுடைய பிம்பம் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. தெரியும் போது அழகா இருக்காங்களே அப்படின்னு தான் நினைச்சான். அவ்வளவுதான், வேற எதுவுமே இவ்வளவு அழகா இருக்காங்க, நம்ம அவங்களை அடையணும், இவங்க யாரும் எதுவுமே பாவம் நினைக்கல. தண்ணீர் மொண்டும் போது அந்த வானத்துல இருக்கக்கூடிய புஷ்பக விமானத்துல இருக்கக்கூடிய அந்த தேவர்களுடைய கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தேவர்களுடைய முகம் அந்த தண்ணீர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அழகா இருந்தாங்க. அவங்க அழகா இருக்காங்களே, நல்லா இருக்காங்களே நினைச்சாங்க, அவ்வளவுதான். உடனே அந்த மணல்ல அந்த தூய்மையின் பலத்தினால அந்த மணல்லையே பானை உருவாக்கிட்டு இருந்த அந்த அம்மையாருக்கு கரைஞ்சிடுச்சு அன்னைக்கு. அப்படின்னா தூய்மையை இழந்துட்டாங்க. அதனாலதான் பாபா சொல்றார்,
தூய்மையினுடைய ஆழத்தை நீங்க புரிஞ்சிருக்கீங்களான்னு கேக்குறாரு. ஏன் அப்படின்னா, பாருங்க ரேணுகா தேவி பாவம் ஆசைப்படல. இல்ல ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷன் சொல்லி பின்னாடி போல, ஃபோன் நம்பர் கேட்கல, திரும்பி சந்திக்கணும்னு பிளான் பண்ணல. ஒண்ணுமே இல்ல. நல்லா இருக்காங்கன்னு நெனச்ச மாத்திரத்திற்கு அவங்களுடைய தவ சக்தி, தூய்மையின் சக்தி போயிடுச்சு. அதனால தான் பாபா தூய்மையினுடைய ஆழத்தை புரிஞ்சிருக்கீங்களான்னு மறுபடியும் மறுபடியும் கேட்கிறாரு. இல்லீங்களா? ஏன் அப்டின்னா அது இருக்கு. ஆனா அங்க இதெல்லாம் சொல்றாங்க. இன்னும் ஒரு கதை சொல்வாங்க. ஒரு சாது இருந்தாராம் ஒரு காலத்துல. அவர் வந்து பறந்தே எல்லா இடத்துக்கும் போவாராம், வருவாராம். வெஹிக்கிளே தேவையில்ல. அப்போ வந்து ராஜா வந்து காட்டுல இருந்து அவரு இதெல்லாம் செய்யறத ராஜா ஒரு நாள் பார்த்திருக்கிறாரு. அப்போ இவரு எவ்ளோ மகானா இருக்கிறார். இந்த சாதுவை நம்ம அரண்மனைக்கு அழைக்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா, நான் வரேன். நான் வந்து உங்களுக்கு வண்டி அனுப்புறேன். நான் தேர் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா, குதிரை வண்டி அனுப்புறேன்னு சொன்னா, இல்ல இல்ல நானே பறந்து வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அந்த சொன்ன தேதி, சொன்ன நாள் பறந்து அரண்மனைக்கு வந்துட்டார். ஒரே சந்தோஷம் ராஜாவுக்கு. ஒரு மகான் நம்முடைய அரண்மனையில கால் வச்சாங்கன்னா, அது நல்லது இல்லையா? அப்படியே அரண்மனையெல்லாம் காட்டிட்டு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் செய்துட்டு, சொற்பொழிவு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி சாப்பாடு வந்து பரிமாறப்படுது. அப்ப அந்த ராஜா அரண்மனையாக இருந்தாலும், இந்த மாரி மகான் ஆத்மாக்கள் வந்தாங்கன்னா, அந்த ராஜ பரம்பரையில இருக்கக்கூடிய நபர்கள் தான் பரிமாறணும். வேலைக்காரங்க யாரும் பரிமாறக்கூடாது. அப்படி வேற வேலைக்காரங்க வந்து பரிமாறுனாங்கன்னா, அவமரியாதை செய்த மாதிரி அப்படின்னு நெனைப்பாங்க. ஆகையால இளவரசி தான் பரிமாறிட்டு இருப்பா. இவர் வந்து சன்னியாசிகள் தெரியும் இல்லையா? சாது, சன்னியாசிகள் டைரக்ட்டா பெண்கள வந்து பார்க்க மாட்டாங்க. அவர் தலை குனிஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்த டேபிள்ல எல்லாமே பரிமாறிட்டு இருக்காங்க. இவர் தலை குனிஞ்சுட்டு தான் இருக்கிறார். அப்போ அந்த இளவரசி வந்து பரிமாறும்போது இப்படி பரிமாறுவா. பரிமாறும்போது அந்த இளவரசியுடைய கை அவர் கண்ல பட்டுடுது. நல்லா இருக்குன்னு நெனச்சாரு. அவ்வளோதான். அவர் தலை நிமிர்ந்து அவருடைய அந்த இளவரசியினுடைய முகம் எப்படி இருக்கும்னு கூட அவர் வந்து பார்க்கணும்னு நெனைக்கல. முயற்சியும் பண்ணல. அந்த பரிமாறும்போது அந்த கை நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு நெனச்சாரு. அவருடைய அந்த தூய்மையின் சக்தி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டாரு, எல்லாம் பண்ணார். கடைசியில வந்து கிளம்பும்போது, ராஜா எனக்கு வண்டி ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். ஏன்? அவரால பறந்து போக முடியல. அதனால பக்தியிலயும் தூய்மையினுடைய அந்த மகிமை பாடியிருக்காங்க. தூய்மைக்கு அவ்ளோ சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அத இழந்துட்டோம்னா, அதுக்கு காரணம் என்ன? அது ஏன் அந்த தூய்மையின் சக்தி இவ்ளோ வருஷம் தவம் செய்து அடைஞ்ச அந்த சக்தி அப்படி காணாம போயிடுது. அப்புறம் பலம் என்ன அப்படி ஒரே செகண்ட்ல போயிடுதா? அப்படின்னா அதெல்லாம் தெரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன நடக்குது? இந்த தூய்மையை கடைபிடிக்கக்கூடிய ஜர்னில என்னென்ன தடைகள் வரும்? ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும் அப்படின்றது தெரியாது. அது எப்படி கடந்து போகணும்? அதுவும் தெரியாது. ஆனா நமக்கு பாபா எவ்ளோ ஆழத்துல எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். ஆகையால ஃபரிஷ்தா ஸ்டேஜ் அப்படின்றது ஒரு சூக்ஷ்மமான ஒரு நிலை. இப்ப பொதுவா உலகத்துல கூட ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா மைண்ட்ல பிளான் பண்ணுவாங்க இல்லையா? அப்படின்னா சூக்ஷ்மத்துல முதல்ல வந்து நினைக்கிறாங்க அல்லது திட்டம் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் செயல்படுத்துவாங்க. அது சமையலாக இருக்கலாம், ஒரு பில்டிங் கட்டுற விஷயமாக கூட இருக்கலாம். முதல்ல மைண்ட்ல நினைக்கிறாங்க இல்லையா? ஒரு கோவில் கட்டணும், ஏதாவது செய்யணும்னா முதல்ல வந்து மைண்ட்ல அதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. திட்டம் போடுவாங்க. சூக்ஷ்மத்துல நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்தூலத்துல வந்து அவங்க அத செயல்படுத்துவாங்க. அதுபோல நாம பிராமணர்கள் முதல்ல ஸ்தூலம், சூக்ஷ்மம், அதுக்கப்புறம் ஸ்தூலம் அப்படின்னு சொல்லலாம். பிராமணர்கள் ஸ்தூலத்துல ஒவ்வொரு நியமத்தையும் ஸ்ரீமத், நியமங்கள், மரியாதை இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? பாபா நமக்கு என்னென்ன பிரின்சிபல்ஸ் குடுத்திருக்கிறாரோ, அதையெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும் ஸ்தூலத்துல. அப்ப ஸ்தூலத்துல தூய்மைய கடைப்பிடிக்க ஒவ்வொரு கர்மத்துல, அந்த பார்வையில, உள்ளுணர்வுல, செயல்ல, சம்பந்தம், தொடர்புல எல்லாத்துலயும் தூய்மைய கடைப்பிடிக்க ஸ்தூலத்துல சூக்ஷ்மமான ஒரு நிலைய நம்ம அடைவோம். அந்த சூக்ஷ்மத்துக்கு போக முடியும். அல்லது ஃபரிஷ்தான்னா வேற ஒண்ணும் இல்ல. சூக்ஷ்ம தேவதை. அந்த தேவதை ஆகுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த சூக்ஷ்ம தேவதை ஆகும் போதுதான் நம்ம தேவதை ஆக முடியும். அப்ப ஸ்தூலம், ஸ்தூலம் டு சூக்ஷ்மம், சூக்ஷ்மம் டு ஸ்தூலம். இப்படிதான் இது சைக்கிள் வந்து இருக்கு. ஆகையில இப்படி படிப்படியாக தான் நம்ம முடியும்.
ஆகையால இன்றைக்கு கூட பாபா சூக்ஷ்மத்துல வருது தடைகள் அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த சூக்ஷ்ம தடைகள் என்ன? ஏன்னா ஸ்தூலத்துல நமக்கு தடைகள் வருது. யாராவது வந்து இந்த அசுத்த உணவு நீ சாப்பிடணும். பிகேஸ் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறீங்க, இல்ல வேற எங்கேயோ போறீங்க. அப்ப இது கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிடுவீங்களா? இல்ல சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. அது என்ன கொஞ்சம் சாப்பிடுறது? அப்போ வந்து அந்த ஸ்தூலத்துல அந்த அசுத்த உணவு சாப்பிடக்கூடாதுன்ற விஷயத்துல எவ்வளோ நீங்க கவனமா இருக்கீங்க இல்லையா? அதே போல ஸ்தூலத்திலயும் கவனமா இருக்கணும் தானே. ஆனா ஸ்தூலத்துல என்ன பண்றோம், கோட்டை விட்டுடுறோம். அப்போ இந்த ஸ்தூலத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து யாராவது இப்படி செய்தாங்க, இல்ல அந்த சரியான கேரக்டர் இல்லாதவங்க, அவங்க பழகணும், இல்ல அந்த இடத்துல போகணும். ஏதோ ஒரு ஹோட்டல் போகணும், இல்ல வைன் ஷாப் போகணும். அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. இது நம்முடைய இல்ல சினிமா, தியேட்டர் இதெல்லாம் வந்து நம்ம போகக்கூடாத இடங்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸ்தூலத்துல கடைப்பிடிக்கிறோம். ஆனா சூக்ஷ்மத்துல வரும்போது அதுக்கு கவனம் கொடுப்பதில்ல. இங்க இது செய்யக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அங்க போகக்கூடாது, இத சாப்பிடக்கூடாது, இந்த மாரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது. இதெல்லாம் தெரியுது. இல்லையா? மேனர்ஸ் எல்லாம் தெரியுது. ஆனா சூக்ஷ்மத்துல மேனர்ஸ் தெரியுதா? அதனால தான் மாயா வந்து ஒரு புத்திசாலி. ஸ்தூலத்துல இவங்கள அட்டாக் பண்ண முடியாது. அட்டாக் பண்ணா இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இது மாயான்னு சொல்லிட்டு. அப்படி அந்த இது கூட என்ன மாயா கூட எந்த ரூபத்துல வருது? சூக்ஷ்ம ரூபத்துல வருது. என்ன ரூபம்னு சொன்னார் பாபா? அபிமானம், அவமானம். அப்போ அந்த அபிமானம் வரும்போது அபிமானம் அப்படின்னா நான் அப்படின்ற அந்த அகந்தை வரும்போது ஏன்னா நம்ம ப்ராப்ளம் 2 தான். நம்முடைய அந்த சன்ஸ்காரம், பழைய சன்ஸ்காரம், ராவணனுடைய சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகுறதுக்கு 2 காரணங்கள் தான். நான், எனது. இல்லையா? ஆனா அதுக்கும் பாபா பாருங்க, அவங்களுக்கு தெரியாது. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு. இது ஒரு தடை. இந்த தடைய கடந்து எப்படி போகுது தெரியாது. ஆனா பாபா எவ்வளோ சிம்பிளா நான் எனது தான் பிரச்சனை நமக்கு. அப்போ வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு நான் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நானு எல்லாத்துக்கும் நான் தான் செய்தேன், நான் தான் செய்தேன். அல்லது நான் தான் குடுத்தேன், நான் தான் வாங்கினேன். எல்லாத்துக்கும் நானுன்னு வருதா? சரி உங்களுக்கு நானுன்ற வார்த்தை மீது அவ்ளோ ஆசை இருக்குன்னா சொல்லிக்கோங்க. நான் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஆனால் கூட இன்னொரு வார்த்தையே சேர்த்துருங்க. என்ன வார்த்தை? நான் ஆத்மா. நான் செய்தேன்னு சொல்லுங்க. ஆனா நான் ஆத்மா செய்த. டிஃபரன்ஸ் இருக்கா? அந்த வைப்ரேஷன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கா? மனநிலையில டிஃபரன்ஸ் இருக்கா? அதனால பாபா வந்து எவ்வளோ ஈஸியா சொல்லிக் குடுத்தார். சொல்லுங்க. நான் சொல்லிக்கோங்க. நோ ப்ராப்ளம் சொல்லிக்கோங்க. ஆனா நான் ஆத்மா அப்படின்னு வந்து சொல்லுங்க. என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லியே நம்ம பழகிட்டோம் இல்லையா? அது எப்படி இப்போ வந்து அது சொல்லாம இருக்கிறது? சரி பரவாயில்ல ஃபைன். என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமா சொல்லுங்கன்றார் பாபா. தாராளமா சொல்லுங்க. ஆனால் இன்னொரு வார்த்தைய சேர்த்துக்கோங்க. என்னுடைய பாபா. எவ்வளோ ஈஸியா சொல்லிக் குடுத்துட்டார். என்ன இதுல கஷ்டம் இருக்கு? நான் ஆத்மா. என்னுடையதுன்னு வரும்போது என்னுடைய பாபா. அவ்வளோதான். நீங்க இத பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆரம்பத்துல ஏதோ அப்படியே இருக்கிற மாரி தான் இருக்கும். என்னவோ பாபா சொல்றார், நம்ம செய்றோன்ற மாரி இருக்கும். ஆனா போக, போக, போக அதனுடைய ஆழத்துல போக, போக எவ்ளோ மாற்றம் நமக்குள்ள வந்துருது. அ அதனால நம்ம வந்து ம் அ அந்த விஷயங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து குடுக்கணும். நான், எனது வச்சுக்கோங்க. தாராளமா இருக்கட்டும். நான் அப்படின்னு வரும்போதெல்லாம் நான் ஆத்மா சொல்லுங்க. என்னுடையதுன்னு சொல்லணும்னு தோணுச்சுன்னா, என்ன சொல்லலாம்? என்னுடைய பாபான்னு சொல்லலாமே! இதுல என்ன கஷ்டம் இருக்கு? அப்படி நம்ம சின்ன குழந்தைகளுக்கு திருக்குறள் எல்லாம் வந்து சொல்லிக் குடுப்பாங்க. அந்த குழந்தைகள் மனப்பாடம் பண்ணிடுதுங்க. பிரைஸும் வாங்கிடுது. அதனுடைய பொருள் அதுக்கு தெரியாது. நம்ம கூட சின்ன வயசுல படிச்சிருக்கிறோம். எத்தனையோ விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். தெரியாது. அந்த நேரத்துல மனப்பாடம் பண்ணிட்டோம், ஒப்பிச்சுட்டோம், எல்லாம் செய்தோம். ஆனா இப்பதான் நமக்கு வந்து அதனுடைய பொருள் என்னன்னு புரியுது. வயசான பின்னாடி தான் அத புரிஞ்சுக்க முடியுது. அதுபோல ஆரம்பத்துல பாபா சொல்ற விஷயங்கள் புரியலனாலும், பாபா சொன்னார் நம்ம செய்தோம், செய்துட்டே இருந்தோம்னா, என்ன ஆகும்? பழக்கமாயிடும். அதனுடைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிடும். அதோட பிராப்திகள் அனுபவம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப ஈஸியா நம்ம வந்து செய்யலாம். அதுபோல இன்றைய முரளிலையும் பாபா சொன்னார். அபிமானம் வந்து வருது. சூக்ஷ்மத்துல அபிமானம். என்ன அபிமானம் அப்படின்னா,
புத்தியினுடைய அபிமானம். எனக்கு எவ்வளவு புத்தி! நான் தான் இப்படி எல்லாம் பிளான் பண்ண முடியும். பாத்தீங்களா? எவ்வளவு நல்ல சர்வீஸ்க்காக நான் பிளான் பண்ணிட்டேன். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நான் தான் வேற யாரும் இதெல்லாம் செய்ய முடியாது. நான் தான் என்னுடைய புத்தி அவ்ளோ நல்லா இருக்கு. இன்னும் எத்தனையோ டேலண்ட்ஸ் இருக்கலாம். இல்லன்னு சொல்லல. எல்லாருக்கும் டேலண்ட்ஸ் இருக்கு. ஆனா, அந்த டேலண்ட்ஸ குடுத்தது யாரு? விசேஷ தன்மைகள் குடுத்தது யாருன்றது மறந்துடாதீங்கன்றார் பாபா. அப்போ அபிமானம் உங்களுக்கு வராது. இது என்னுடைய விசேஷ தன்மை இல்ல. பாபா குடுத்தது. பரமாத்மா கொடுத்த கொடை. எவ்ளோ அழகா புரிய வைக்கிறார். இல்லையா? நமக்குள்ள என்ன இருந்தது விசேஷ தன்மைகள்? இல்ல. ஞானத்துக்கு வந்த பின்னாடி ஒண்ணொண்ணும் பாபா நமக்குள்ள ஃபில் பண்ணார். ஒண்ணொண்ணு நிரப்பிட்டே இருந்தார். ஏன்னா அவருடைய காரியம் ஆகணும் இல்லையா? அதனால நம்ம சரண்டர் ஆயிட்டோம். நம்ம புத்திய சரண்டர் பண்ணிட்டோம்னா, அதுக்குள்ள பாபா சக்திய நிரப்பிடுறார். அப்ப அந்த விசேஷ தன்மைகள நிரப்பிடுறார். அந்த விசேஷ தன்மைகள் மூலமா நம்ம சேவை செய்றோம். உடனே அகங்காரம். ம். நான் செய்த அப்படின்னு வந்துருது. அதனால எத நம்ம விட்டுட்டோம்? அந்த ரூட்ட நம்ம விட்டுட்டோம். இது நான் செய்யல. நான் ஆத்மா தான். செய்த செய்விக்கிறவர் பரமாத்மா. மறந்துட்டோம். இந்த டேலண்டோ அல்லது இந்த விசேஷ தன்மையோ, சிறப்பம்சம் இறைவன் குடுத்தது. இறைவன் கொடுத்த கொடை அப்படின்றது மறந்துட்டோம். சில நேரத்துல என்ன ஆகும்னா, உண்மையிலும் நமக்கு ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அந்த டேலண்ட்ஸ் இருந்திருக்கும். அப்ப முன்னாடியும் லௌகீகத்திலே இருந்திருக்கும். ஞானத்துக்கு வந்த உடனே நமக்கு அந்த திரும்பவும் அந்த அ அதெல்லாம் அதிகமாயிட்டு. அந்த என்னென்ன விசேஷ தன்மைகள் இருக்கோ, அத நம்ம அது பாடுறவங்க நான் முதலும் பாடிட்டு இருந்தேன் சார். இப்பவும் பாடுறேன். நான் முதல்ல பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்பவும் பிளான் பண்றேன். முதல்ல நான் சமைச்சுட்டு இருந்தேன். இப்பவும் நான் சமைக்கிறேன். போகெல்லாம் செய்றேன். பெரிய பெரிய சமையல் நான் செய்துட்டு இருந்தேன். எனக்கு லௌகீக தொழில் அப்படின்னு சொல்றவங்க எத்தன பேர் இருக்காங்க. அப்போ அவங்க லௌகீகத்திலே அந்த டேலண்ட் இருந்திருக்கு. ஞானத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ அத அவங்க என்ன நினைக்கணும்? இப்ப நமக்கு ஒண்ணுமே இல்ல, டேலண்ட் இல்ல, விசேஷ தன்மை இல்ல. நம்ம அ ஞானத்துக்கு வந்த பின்னாடி அது வந்துடுச்சுன்னா புரிஞ்சுக்கலாம். இது பரமாத்மா கொடுத்த கொடை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆல்ரெடி எனக்கு விசேஷ தன்மை இருக்கு. நல்ல கிரகிக்கக்கூடிய தன்மை, அதெல்லாம் இருக்கு எனக்கு. புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு. செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னா, அப்ப நமக்கு அது தோணுமா? இது ஆல்ரெடி நமக்கு இருந்தது. பாபா காரியத்துல யூஸ் பண்றோம், பயன்படுத்துறோம் அவ்வளவுதான். பயனுள்ளதாக ஆக்குறோம் அப்படின்னு தோணும். ஆனா அதுக்கும் பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா, அது கூட நான் கொடுத்த கொடை அப்படின்றாரு. அதாவது பாபாவுக்கு தெரியும் சங்கம யுகத்துல யார் யார் மூலமாக சேவை நடக்கும், எந்தெந்த ஆத்மாக்கள் தூய்மையாக இருப்பாங்க, எந்தெந்த ஆத்மாக்கள் எனக்கு என்னுடைய காரியத்துல உதவி செய்வாங்கன்றது அவருக்கு அப்பவே தெரியும். ஆகையால நமக்கு அந்த டேலண்ட்ட குடுத்து அனுப்பியிருக்கிறார். வச்சுக்கோ இந்த டேலண்ட்டு, சங்கம யுகத்துல நீ பாபா குழந்தையாக மாறுவே. அந்த மாரி மாறும்போது, இந்த டேலண்ட் இந்த காரியத்திற்கு பயன்படும். அதன் மூலமா என்னுடைய நான் செய்ய வேண்டிய அந்த ஸ்தாபனா காரியம் முடிவடையும். பாபா முன்னெச்சரிக்கையாகவே, முன்னதாகவே நமக்கு அந்த டேலண்ட்ட குடுத்து அனுப்பியிருக்கிறார். இத மறந்துட்டு, அபிமானம் எங்கிருந்து வந்தது? எதுக்கு அந்த அபிமானம்? அ உலகத்துல எவ்ளோ பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்துட்டு இருக்காங்க. இல்லையா? அதனால பாபா எதுக்கு இந்த அபிமானம்? தேவையில்ல. அதனால அபிமானம் வரும்போது தான், அந்த தூய்மை கெடுது அப்படின்னு சொல்றார். அப்போ சம்பூர்ண தூய்மைக்கு விளக்கம் என்ன குடுத்தார் பாபா? எண்ணத்திலும் கனவிலும் அந்த வீண் எண்ணங்கள் வரக்கூடாது. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இது தெரியவே தெரியாது. விகார எண்ணங்கள் தான் தூய்மையற்ற தன்மை அப்படின்னு நினைக்கிறாங்க. தீய எண்ணங்கள் தான் தூய்மையற்ற தன்மை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எவ்வளவு அழகா பாபா அந்த வீண் எண்ணங்கள் கூட தூய்மையற்ற தன்மை. சம்பூர்ண தூய்மையினுடைய கணக்குப்படி வீண் எண்ணங்கள் தூய்மையற்ற நிலைதான் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு இது வரும். ஆனா நீங்க என்ன நினைக்கணும்? வராதுன்னு சொல்ல முடியாது. அபிமானம் வரும். உடனே அதுக்கு யுக்தி சொல்லிக் கொடுத்தார். நீ பரமாத்மா கொடுத்த கொடைய நினைச்சுக்கோ. அப்ப அபிமானம் வராது. ஆகையால பாபா நமக்கு சுயமரியாதையில இருங்க அப்படின்னு சொல்லிக் குடுத்திருக்கார். எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. ஸ்வமான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சுய முயற்சியிலயும் சரி, அந்த சென்டருடைய வாயுமண்டலத்த உருவாக்கணும்னாலும் சரி, பிறருக்கு உதவி செய்யணும்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது சுமான் அல்லது சுய மரியாதை. ஒரு நாள் என்னுடைய டயர்டா இருக்கிறேன். அன்னைக்கு ஒண்ணும் ரொம்ப நல்லா யோகா மனநிலை அப்படி எதுவும் இல்ல.
ஆனாலும் அன்னைக்கு நான் வந்து நினைச்ச யோகா பண்ணணும். ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அப்ப நான் வந்து உட்கார்ந்துகிட்டு நான் விஸ்வ கல்யாணக்காரி நினைச்சதுதான். அவ்ளோ லைட் வருது. அவ்ளோ சக்தி வருது. என் மூலமா போயிட்டு இருக்கு. அப்போ அந்த சுயமரியாதை நான் விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவள் அப்படின்னு நினைச்ச உடனேயே, எங்கிருந்து வந்தது தெரியல. என்னவோ அவ்ளோ வந்து சக்தி வருது. ஆகையால அந்த சுயமரியாதையில இருக்கிறது சாதாரணம்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஹை ஃப்ரீக்வென்சி, ஹையர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்ல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் வந்து சுயமரியாதை. ஏன்னா பாபா வந்து நம்ம ஃபரிஷ்தா ஆகணும்னு நமக்கு ஒரு பவர் வேணும், எனர்ஜி வேணும். அப்ப என்ன அது எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா பேசிக் எனர்ஜின்றது ஆத்ம உணர்வு பிளஸ் பாபாவின் நினைவு. ஆத்ம உணர்வுல இருக்கணும், பாபா நினைவுல இருக்கணும். இது 2 சேரும் போதுதான் அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குது. அதுல நம்ம ஹை லெவலுக்கு போகணும்னா, நான் எப்படிப்பட்ட ஆத்மா, அந்த சுயமரியாதையில இருக்கணும். உயர்ந்த எண்ணங்கள வந்து உருவாக்கணும். இது செய்யாமே யார் ஒருவர் ஃபரிஷ்தா ஆகவே முடியாது. கேரண்டி. ஆகையால அந்த சுயமரியாதையில இருக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, எப்போ நம்ம உயர்ந்த எண்ணங்கள உருவாக்குறோமோ, தன்னை பற்றி உயர்வாக நினைக்கிறோமோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த எண்ணங்கள் அத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். எண்ணங்களுக்கும் அந்த உணர்வுகளுக்கு தொடர்பு இருக்கு இல்லையா? நம்ம நெனச்சோம் அப்படின்னாலே, அத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். உணர ஆரம்பிச்சுடுவோம். ஏதாவது பாயாசம் சாப்பிட்டுருப்பீங்க, இல்ல மாம்பழம் சீசன் இப்போ. ஏதாவது மாம்பழம் சாப்பிட்டுருப்பீங்க. அந்த அனுபவம் செய்திருப்பீங்க. இப்பவும் அத உணர்ந்தீங்க, நெனச்சீங்கன்னா, உடனே என்ன ஆயிடுது? அந்த உணர்வுகள் வருது இல்லையா? மாம்பழத்த நெனச்ச உடனே அதனுடைய சுவையினுடைய உணர்வுகள் மனதிற்கு வந்துருது இல்லையா? அதுபோல தான் பாபா வந்து இதையும் சொல்லிட்டு இருக்கிறார். நம்ம வந்து அந்த ஆத்ம உணர்வு, பாபா நினைவு அது பேஸ். ஆனா அதுக்கப்புறமா நம்ம உயர்ந்த நிலை அடையணும்னா, சுயமரியாதையில இருக்கணும். அது ஒரு தடவ அனுபவம் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் எப்ப நெனச்சாலும் அந்த நிலையில நம்ம வந்து நிலைத்திருக்க முடியும். அதுல ஹை ஃப்ரீக்வென்சி போகணும். அல்லது ஹையர் கான்ஷியஸ்னஸ்க்கு போகணும் அப்படின்னா, சுயமரியாதையில இருக்கணும். அப்போதான் அந்த என்னோடு நான் வந்து நல்லா கனெக்ட் ஆக முடியும். என்னை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்க முடியும். நான் யாருன்றது நான் தெரிஞ்சுக்க முடியும். ஆழத்துல போக முடியும். என்னோடு நான் கனெக்ட் ஆக முடியும். அப்ப என்னோடு நான் கனெக்ட் ஆகும் போதுதான் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய உண்மையான குணங்களோடு நான் கனெக்ட் ஆகும் போதுதான் இறைவனோடு கனெக்ட் ஆக முடியும். அதனால சுயமரியாதை அவ்ளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். எப்படி நம்ம புதுசா வர்றவங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஸ்வரூபம், உங்களுடைய ரூபம், சுயத்தினுடைய ரூபம் என்ன? ஜோதிர் பிந்து, புள்ளி ஸ்வரூபம் சொல்றோம். ஸ்வதர்மம், சுயத்தின் தர்மம் என்ன? அமைதி. ஸ்வதேஷ், சுயத்தின் தேசம் என்ன? பரந்தாமம். இப்படி எல்லாம் சொல்றோம். அந்த ஸ்வா அப்படின்றதுல, சுயத்தின் அப்படின்னு சொல்றதுல நிறைய வார்த்தைகள் ஸ்வதேஷ், ஸ்வதர்ம், ஸ்வரூப் அப்படின்னு வந்து நிறைய வந்து இருக்கு. அப்ப அதுல இதையும் சேர்த்துக்கணும். ஸ்வமான், சுயத்தின் மரியாதை, சுய மரியாதை. ஆகையில தினமும் நம்ம சுய மரியாதையில இருக்கிறதுக்கு நம்ம வந்து பழகிட்டோம் அப்படின்னா, எல்லாமே ஆத்ம உணர்வுல இருக்கிறதும் ஈஸி தான். பரமாத்மாவோட கனெக்ட் ஆகுறதும் ஈஸி தான். அப்ப என்னோட நான் கனெக்ட் ஆகுறதுன்னா என்ன? என்னுடைய அந்த ஸ்வரூபம் அல்லது சுய தர்மத்தோடு நான் வந்து கனெக்ட் ஆக முடியும். அப்ப என்னுடைய சுய தர்மத்தோடு நான் கனெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா, அதுதான் ஃபரிஷ்தா நிலை. எப்படின்னா, ஃபரிஷ்தா அப்படின்னா ஒண்ணும் இல்ல. வைப்ரேஷன்ஸ். ஃபரிஷ்தா அப்படின்னாலே லைட், டபுள் லைட் அப்படின்னு பாபா சொல்றார். அப்போ நான் வந்து என்னுடைய அந்த சொரூபத்தோடு நான் கனெக்ட் ஆயிட்டேன்னா, என்னுடைய சொரூபம் என்ன? எனர்ஜி தானே. ஆத்மான்றது என்ன? ஒளி புள்ளின்றது என்ன? ஒரு எனர்ஜி தானே. அப்போ அந்த நான் என்னோடு கனெக்ட் ஆகும்போது என்னுடைய குணங்கள் ஸ்வகுண், என்னுடைய குணங்களோடு நான் வந்து கனெக்ட் ஆயிடும். அப்போ என்னுடைய குணம் என்ன? அமைதி. அப்போ அமைதிக்கு ஒரு ரூபம் இருக்கா? நான் அமைதியான ஆத்மா நினைக்கும் போது எதுக்காவது ரூபம் இருக்கா? அல்லது நான் அமைதி ஸ்வரூபமானவன் அப்படின்னு நினைக்கும் போது ஏதாவது உருவம் இருக்கா? இல்ல. அது வைப்ரேஷன்ஸ் தான். நான் சுகஸ்வரூபமானவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா, அதுவும் ஒரு வைப்ரேஷன் தான். அதுக்கு எந்த உருவமோ, ரூபமோ எதுவுமே கிடையாது.
ஆகையால நான் ஃபரிஷ்தா ஆகணும், லைட் ஆகணும். அப்படின்னா அந்த வைப்ரேஷன்ஸ் அவ்வளவுதான். அமைதின்றது வைப்ரேஷன், சுகம் அப்படின்றது வைப்ரேஷன்ஸ். அப்ப நான் என்னுடைய சுயமரியாதையில இருக்கும்போது, என்னோடு கனெக்ட் ஆகும்போது, அந்த அதிர்வலைகளை நான் வந்து பரப்ப முடியும். அதுதான் பாபா வந்து இன்னைக்கு சொன்னாரு. அமர்ந்து யோகா பண்ணும்போது நீங்க பாக்கியசாலின்றது தெரியுது. ஆனா போகும்போது, வரும்போது அந்த உணர்வுகள் இருக்கறதில்ல. ஆகையால நெறைய பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். இது சும்மா பிரம்மா பாபா இப்படி கிராஸ் பண்ணுவாரா? ஸ்தூலத்துல தான், சரீரத்துல இருக்கும்போது தான், சாக்காரத்துல. அப்படி போகும்போதே ஒரு லைட் கிராஸ் ஆன மாரி தோணுமா எல்லாருக்கும். அப்படியே பார்ப்பாங்களா? லைட்டா? யார் பிரம்மா பாபா தானே போனாரு, லைட் போன மாரி இருக்கே! அப்படின்னு பார்ப்பாங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மா பாபா முயற்சி செய்தார். அந்த சாக்காரத்துல இருந்துட்டு, அவ்வளோ உயர்ந்த நிலையில இருந்து, உயர்ந்த எண்ணங்கள உருவாக்கி எல்லாமே. சரி நாம கூட செய்யலாம். இதே மாரி உயர்ந்த இதுல இருக்கலான்னு வைப்ரேஷன் கிரியேட் பண்றோம். அதுக்கு தான் நம்ம வந்து உலகத்துல இருக்கிறவங்க ஆரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒளி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஃபரிஷ்தா. வேற ஒண்ணும் இல்ல. அப்போ அந்த ஆராவ எப்படி நம்ம உருவாக்குறது? ம். அது இருக்கு இல்லையா? அதாவது உலகத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு உயர்ந்த எண்ணத்தை உருவாக்கும்போது, என்னை சுத்தி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல்ட் அல்லது ஆரா வந்து உருவாகும். அந்த ஆரா தான் லைட். புரியுதுங்களா? அதுதான் வைப்ரேஷன்ஸ் வந்து குடுக்கும். மற்றவங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு தோணும். நம்ம பேசும்போது அவங்களுக்கு ப்ளீசிங்கா இருக்கும். நம்மள பார்க்கும்போது நல்லா இருக்கும். இல்லையா? அப்படி நம்ம அருகில் வருவாங்க. ஆகையால அந்த ஆரா நம்ம வந்து உருவாக்கணும். அப்போ வந்து நம்ம உருவாக்கிட்டு தான் இருக்கிறோம். அமிர்த வேளை எழுந்துக்கிறீங்களா? யோகா பண்றீங்களா? முரளி கேட்கிறீங்களா? ஆறா பெருசா இருக்கு. ரொம்ப ஆறா உங்கள சுத்தி ஆறாம அந்த ஒளி மண்டலம் பெருசா இருக்கு. இன்னும் என்ன கேட்டா, சத் சங்கத்துல இருக்கும்போது தான், அந்த ஒளி மண்டலம் வந்து ரொம்ப நல்லா பெருசா இருக்கும். அப்போ வந்து நம்ம கிளாஸுக்கு வரல. இப்ப எல்லாம் கொரோனாக்கு அப்புறம் வந்து எல்லாம் தலைகீழா மாறிடுத்து. Zoomல தான் கேட்கிறோம். நானும் கேட்கிறோம். இல்லாததுக்கு, வர முடியாததுக்கு ஓகே தான். பட் வந்து அந்த ஆரா பாபா அந்த நேரத்துல தான் கிளாஸ்ல சக்தி குடுப்பார். அப்போதான் அந்த ஆரா வந்து ஃபீல் பண்ண முடியும். அது பெருசா நம்ம வந்து சில நேரத்துல எனக்கு அனுபவம் ஆயிடுச்சு. எனக்கு அனுபவம் ஆயிடுச்சு. நல்ல அனுபவம்னு சொல்லுவோம். அது ஒண்ணும் இல்ல. நம்முடைய ஆரா வந்து அப்படி பெருசாகுது. ஆத்மா அப்படியே அசையாம, எண்ணம் அசையாம அதுல அப்படியே நிக்குது. அதுதான் நம்ம அனுபவம். நல்லா இருந்தது, சுகமா இருந்தது, அமைதியா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஆகையால நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் நம்முடைய ஆறாவை பாதுகாக்கணும். இருக்கு நமக்கு. அத பாதுகாக்கணும். அந்த ஆறா தான் நம்மள புரொடெக்ட் பண்ணும். ஏன்னா எத்தனையோ முரளில பாபா சொல்லியிருக்கிறார். விநாச காலத்துல, அழிவு காலத்துல நம்ம வந்து யாரும் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம சரீரமே தெரியாது. ஒளி தான் தெரியும் அப்படின்னுவாங்க. நீண்ட கால பயிற்சி இருந்தால் தான் அந்த நேரத்துல அதெல்லாம் வந்து நடக்கும். ஆகையில தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஆராவை பாதுகாக்கணும். அப்போ நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு யோகா பண்றோம். முரளி கிளாஸ் கேட்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்றோம்னா, ஆராவை புரொடெக்ட் பண்றது இல்ல. அப்ப ஆராவை புரொடெக்ட் பண்ணாத காரணத்தினால என்ன ஆயிடுது அப்படின்னா, ஷ்ரிங்க் ஆயிடுது. ஓட்டை விழுந்துருது ஆரால. இல்ல ஆரா ஷ்ரிங்க் ஆயிடுது. எப்படி நம்ம வந்து அந்த ஆராவ லூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த பக்கம் சுயமரியாதையில இருக்கிறோம். உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த எண்ணங்கள உருவாக்குறோம். அவ்வளோ உயர்ந்த ஞானத்தை கேட்கிறோம். எல்லாம் செய்றோம். அதுக்கப்புறமா புறம் பேசுறது, குறைகள பார்க்கறது, அல்லது வீண் விஷயங்கள பேசுறது, வீண் விஷயங்கள கேட்கறது, நிந்தனை செய்யறது, கமெண்ட் அடிக்கிறது. ஏன்னா போன வாரம் முரளில சரியில்லாத வார்த்தைகள் அப்படின்னு ஒரு லைன் வந்தது. அயதார்த் போல் அப்படின்னு ஹிந்தில வந்தது. அயதார்த்ன்னு யதார்த்தம் இல்லாத வார்த்தைகள் நம்ம வாயில இருந்து வரக்கூடாது. நாங்க சிஸ்டர்ஸ் சும்மா உட்கார்ந்து ஈவினிங்ல சிட் சாட் பண்ணோம் போன சண்டே. பெரிய லிஸ்ட்டே வந்தது. அவ்ளோ பெரிய லிஸ்ட் நம்ம பேசக்கூடாத வார்த்தை. வார்த்தைன்னா வார்த்தைகள் இல்லை. அந்த மாரி. அதாவது உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறது, அல்லது இறக்கி பேசுறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள். அது லிஸ்ட்டே எடுத்தாங்க. எவ்ளோ பெரிய லிஸ்ட். சும்மா ஆரம்பிச்சோம். அது ஒரு பெரிய அந்த பட்டியலே வந்துடுது. அப்படி இருக்கும்போது நமக்கு தெரியாது. இதெல்லாம் பேசிடுவோம். வீண் பேச்சு பேசிடுவோம். புறம் பேசுறோம். நிந்தனை பண்றோம்.
வேஸ்ட் ஏதாவது ஒண்ணு செய்துடுறோம். அப்ப அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, ஆரா வீக் ஆயிடும். அப்ப நம்முடைய ஆரா பலவீனம் ஆகும்போது, நெகட்டிவ் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம உள்ள இருக்கிற நெகட்டிவ் எமர்ஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எப்பவுமே புரொடெக்டடா இருக்கணும். உங்கள நீங்க பாதுகாத்துக்கணும். உங்களுடைய ஆறாவே பாதுகாக்கணும். அதுக்கு சுயமரியாதையில இருக்கிறதுக்கான பயிற்சி நெறைய செய்யணும். ஏன்னா, அந்த சுயமரியாதையில இருக்கும்போது தான். இல்லன்னா நீங்க போய் அதுதான் பாபா இதெல்லாம் சொல்லாமே, ஆரா இது இதுன்னெல்லாம் சொல்லாமே, ரொம்ப பாலிஷ்டா, ராயலா என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? பொய் சொல்லாதீங்க. எதையும் மறைக்காதீங்க. யாரையும் நிந்தனை செய்யாதீங்க. யாருக்கும் துக்கம் குடுக்காதீங்க. ஏன்னா பொய் சொன்னா என்ன ஆயிடும்? யாருக்கும் எந்த சில பேருக்கு வந்து அந்த பொய் சொல்றதுல கூட அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அது அப்படியே இயல்பா அந்த பொய் வந்துகிட்டே இருக்கு. அப்போ அதெல்லாம் சொன்னா யாருக்கும் ஒரு நஷ்டம் இல்ல. உங்களுக்கு தான் நஷ்டம். இத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது கெட்ட கர்மாவோ, அதுக்கு தண்டனை அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள். இங்க முதல்ல உங்களுடைய என்ன ஆயிட்டு இருக்கு? அமிர்த் வேளை எழுந்துக்கிறீங்களா? தூக்கத்த ஜெயிக்கிறீங்களா? அலாரம் வச்சுக்கிறீங்களா? எழுந்து யோகா பண்ணணும்னு எழுந்து குளிச்சு ரெடி ஆயி யோகா பண்றீங்களா? அதுக்கப்புறம் புறம் பேசுனீங்க, இல்ல யாரையாவது நிந்தனை பண்ணீங்க, திட்டுனீங்கன்னா, பொய் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டு நீங்க அதுல தூக்கத்த நம்ம வந்து இது ஜெயிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால அவ்ளோ கஷ்டப்பட்டு முயற்சி செய்றீங்கன்னா, புரொடெக்ட் பண்றது உங்களுடைய கடமை இல்ல. அதனால தான் பாபா வந்து அந்த மாரி எல்லாம் விஷயங்கள் வந்து நமக்கு சொல்றார். பொய் சொல்லாதீங்க. ச எல்லாமே சக்ராஸ் எல்லாம் போயிடும். டேமேஜ் ஆயிடும். அதுக்கப்புறம் நோயும் வரும். அதான் தண்டனை. அதுக்கப்புறம் ஆறா ஷ்ரிங்க் ஆயிடும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் என்டிட்டீஸ் உள்ள வந்து நுழைஞ்சிடும். அதனால ரொம்ப தூய்மை நம்ம சங்கம யுகத்துல பாதுகாப்பாக இருக்கணும்னா, அதனால தான் இன்னைக்கு அந்த லைன் மறுபடியும் மறுபடியும் வருது. "தூய்மையின் ஆழத்தை புரிஞ்சிருக்கிறீங்களா?" அப்படின்னு கேட்கிறார். எவ்ளோ விஷயங்கள் இருக்கு. எந்த பார்வையில நம்ம பார்க்கணும், எந்த உள்ளுணர்வுல நம்ம இருக்கணும்ன்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம அதெல்லாம் செய்துட்டே இருந்தா, ஃபரிஷ்தா ஆகுறது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. லைட் ஆகலாம். அப்போ வந்து நமக்கு எல்லாருக்கும் அந்த லைட்ட ஸ்ப்ரெட் பண்ணலாம். ஏன்னா ஃபரிஷ்தாக்கள் அப்டின்னா ஏஞ்சல்ஸ். அவங்க வந்து பாபா சொன்னார்ல, உலக நன்மை செய்வது தான் பாபாவினுடைய அவருடைய தொழில் அல்லது அவருடைய இது. அப்போ நம்முடைய இது சம்ஸ்காரம் என்னவா இருக்கணும்? உலக நன்மை செய்யணும் இல்லையா? ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. நம்ம சுத்தி இருக்கிறாங்களே, கர்ம கணக்கின் கூட்டம். நம்ம தனிநபர் அப்படின்னா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா இல்லையே, நம்ம பின்னாடியே ஒரு நெட்வொர்க் வந்து இருக்கு. அல்லது பின்னாடியே ஒரு பந்தனம் அல்லது நெறைய இருக்கு இல்லையா? அப்போ வந்து பாபா என் சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப தொந்தரவு செய்றாங்க. என்னால ஃபரிஷ்தா ஆக முடியல. சுயமரியாதையில இருக்க முடியல அப்படின்னு சில பேர் சொன்னா, அதுக்கும் பாபா என்ன சொல்றாங்க, "எனக்கு தெரியும். பிகேஎஸ் இருந்துட்டு இப்படி பண்றாங்களே பாபா, எனக்கு தெரியும்ன்றார் பாபா. ஆமா, அவங்க அப்படி பண்றாங்க எனக்கு தெரியும். நீ ஏன் அதெல்லாம் பார்க்குற? நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? நான் அந்த ஆத்மாக்கள நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்ப அந்த பார்வையில பார்த்துட்டு போங்க." அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு முரளில, "பாபா இப்படி செய்றாங்களே பாபா, நானா கோவப்படல பாபா. அவங்க அப்படி பேசுனாங்க. அவங்க அப்படி பேசும்போது எனக்கு கோபம் வந்துருச்சு. நானும் சவுண்ட ரைஸ் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பாபா அதுக்கும் கேட்கிறாரு. திட்டல நம்மள பாபா. "ஏன் நீ அப்படி பண்ண? நம்மள மாரி எல்லாம் இல்ல பாபா. நீ ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்லல. நீ ஏன் கத்துனேன்னு கேட்கல." பாபா சொல்றாரு. "நீ ஏன் அவங்கள ஃபாலோ பண்ற?" எவ்வளவு அழகா உட்கார்ந்து பெரியவர் புரிய வைக்கிறார். இல்லையா? சரி அவங்க தப்பு பண்றாங்க. அவங்க சத்தமா பேசுறாங்க. அவங்க கோவமா பேசுறாங்க. இல்ல பொய்யே சொல்றாங்க. பொய் சொன்னாங்க. அதுதான் கோவம் வந்துச்சு. நானும் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ அவங்கள ஃபாலோ பண்ற. அவங்க சத்தமா பேசினதுனால நான் வால்யூம் ரைஸ் பண்றேன் அப்படின்னா, அப்ப நான் யார ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன்? அதுக்கு பாபா கேட்கிறாரு, நீங்க என்ன ஃபாலோ பண்ணணுமா? அவங்கள ஃபாலோ பண்ணணுமா? ஒவ்வொன்னுத்துக்கும் பாபா சொல்றாரு. இன்னைக்கு என்ன சொன்னார்? பாபா மனம் குதிரை பாபா இருக்கட்டுமே. நான் தான் உங்களுக்கு ஸ்ரீமத் அப்படின்ற கடிவாளம் குடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா? அதையே நீங்க வந்து டைப் பண்றது இல்ல. ஏன் சைட் சீயிங்ஸ்ல போய் மாட்டிக்கிறீங்க? ஆகையால எல்லாத்துக்கும் பாபா வந்து நமக்கு விஷயங்கள் குடுத்திருக்காங்க. ஆகையால நம்ம வந்து நம்முடைய ஆராவை புரொடெக்ட் பண்ணணும். அந்த சு அந்த சுய மரியாதையில இருக்கணும். அதாவது நம்முடைய சம்பூர்ண ட்ரெஸ் வந்து சூக்ஷ்ம வதனத்துல இருக்கு.
அந்த சம்பூர்ண ட்ரெஸ்ஸை வந்து நம்ம இன்வைட் பண்ணணும், வரவழைக்கணும். அது எமர்ஜ் பண்ணணும். அந்த ட்ரெஸ் அணியணும். நாம இங்கே இருக்கிறோம். நம்முடைய சம்பூர்ண ட்ரெஸ் சூக்ஷ்ம வதனத்துல இருக்கு. புரியுதா? அங்க கனெக்ட் ஆகணும். அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. நம்ம இங்கிருந்து நான் குடுக்குறேன், நான் சகாஷ் குடுக்குறேன் அப்படின்னு குடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. நமக்குள்ள எவ்வளவு குறைகள் இருக்கு. புரியுதா? அழுகி போனதோ, இல்ல கெட்டு போன பழம் யாருக்காவது குடுக்குறேன் அப்படின்னா, முக்கால்வாசி நல்லா இருக்கும். ஒரு கால்வாசி அழுகி இருக்கும்னா வாங்குவாங்களா அத மாம்பழத்த? வாங்க மாட்டாங்க. இல்லையா? ஏன் அப்படின்னா கெட்டு போயிருக்கு. அதுபோல நமக்குள்ள பிராமண தன்மை இருக்கு. தூய்மை 70% இருக்கு. 30% வேஸ்ட் இருக்குன்னா, நம்ம சக்காஷ் குடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நீங்க குடுக்குறீங்கன்னா, யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால சக்காஷ் குடுக்குறேன்னா நல்லதுதான் எண்ணங்கள். நீங்க அது போல கிரியேட் பண்றீங்க. ஆனா உண்மையிலும் நீங்க குடுக்குற சக்காஷ் வேலை செய்யணும்னா, இங்கிருந்து நீங்க மேல கனெக்ட் ஆகணும். உங்களுடைய சம்பூர்ண ட்ரெஸ்ஸுக்கு அதோடு கனெக்ட் ஆகணும். சம்பூர்ண ட்ரெஸ் அப்படின்னா சம்பூர்ண ரூபத்திற்கு கனெக்ட் ஆகணும். அங்கிருந்து அவங்க வாங்குவாங்க. புரியுதுங்களா? சேட்டிலைட் மாதிரி. இங்கிருந்து குடுத்தீங்கன்னா யாரும் வாங்க தயாரா இல்ல. இயற்கை கூட வாங்காதான். நான் இயற்கைக்கு குடுக்குறேன், இயற்கைக்கு மனசுக்குள்ள பொறாம வச்சிருக்கீங்க, வெறுப்பு வச்சிருக்கீங்க, வேண்டாதெல்லாம் வச்சிருக்கீங்க. நான் சகாஷ் குடுக்குறேன், நான் யோக தானம் பண்றேன்னா, எந்த தானமும் யாரும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஆகையால நம்ம அங்க கனெக்ட் ஆகணும். நம்முடைய சம்பூர்ண சொரூபை எமர்ஜ் பண்ணணும். அந்த சொரூபத்துல இருந்து வைப்ரேஷன் போனா அவங்க பாக்குறாங்களா பக்தர்கள். பார்த்துட்டு, ஓ! நமக்கு நம்ம இஷ்ட தேவதையில இருந்து வைப்ரேஷன் வருது அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுவாங்களாம். எவ்ளோ ரகசியங்கள் இருக்கு. ஆழத்துல போனா தான் அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆகையால இந்த கடைசியில வந்து நம்ம ஃபரிஷ்தா ஆகணும்னா கடைசியில அந்த அபிமானம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு இல்லையா? அப்ப அபிமானத்திற்கும், ஸ்வமானுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ரொம்ப பெருசா இல்ல. அ ஒரு எழுத்து தான் டிஃபரன்ஸ். என்ன அப்டின்னா, இப்ப ஸ்வமான் அல்லது சுயமரியாதை அப்டின்னா என்ன? நான் உயர்ந்த ஆத்மா. இது சுயமரியாதை. இல்லையா? அபிமானம் அப்டின்னா, நான் மட்டும் தான். நான் தான் உயர்ந்த ஆத்மா அப்டின்னு நெனச்சீங்கன்னா, அது அபிமானம். அதனால நான் தான் உயர்ந்த ஆத்மான்னு நெனைக்காதீங்க. நான் உயர்ந்த ஆத்மான்னு நினைங்க. மற்ற ஆத்மாக்களுக்கு மதிப்பு கொடுங்க. ஏன்னா பொதுவா பாபா, ஒரு ஜென்மத்துல நீங்க தூய்மையா இருந்தீங்கன்னா, 21 ஜென்மங்களுக்கு நீங்க வந்து தூய்மையினுடைய அந்த உலகத்திற்கே எஜமானர்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு அதே போல இந்த ஒரு ஜென்மத்துல ஒரு முறையில சொல்லியிருக்கேன். இந்த ஒரு ஜென்மத்துல நீங்க மதிப்பளித்தீங்கன்னா, முழு கல்பமும் 84 ஜென்மங்களுக்கு உங்களுக்கு மதிப்பு கிடைச்சிட்டே இருக்கும். மதிப்பு கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? புத்திசாலிங்கன்னா என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட் பண்ணணும். முழு கல்பத்துக்கு பலன் கிடைக்குது. ரிசல்ட் கிடைக்குதுன்னா என்ன பண்ணணும்? இந்த ஒரு ஜென்மத்துல எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க? மதிப்பு குடுங்க. அபிமானம் வேண்டாம். சுயமரியாதையில இருங்க. மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. உங்க சம்பூர்ண ட்ரெஸ்ஸ வந்து இன்வைட் பண்ணுங்க. சகாஷ் குடுங்க. அப்போ வந்து இயற்கைக்கும் போகும், உலகத்துக்கும் போகும். நீங்க உண்மையிலும் ஃபரிஷ்தா ஆயிடுவீங்க, ஏஞ்சல் ஆயிடுவீங்க. டபுள் லைட் ஆயிட்டு, வெயிட்லெஸ் ஆயிட்டு பறந்துகிட்டே இருப்பீங்க. உலக சேவை செய்ய முடியும். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ஒரு நிலையின் மூலமாக தான் சேவை செய்ய முடியும். வாய் வார்த்தைகள் மூலமா ஞானம் எல்லாம் கொடுத்து, அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிடும். ஆகையால இப்பத்திலிருந்து நீங்க அதுக்கு தயாராகுங்க அப்படின்னு தான் பாபா வந்து நமக்கு சமிகை கொடுத்துட்டு இருக்கிறார். ஆகையால ஃபரிஷ்தா ஆகணும். சம்பூர்ண பிராமணனா மாறினால், சம்பூர்ண தூய்மையை கடைபிடித்தால் ஃபரிஷ்தா ஆகலாம். ஃபரிஷ்தா ஆனால் இந்த சக்திகள் எல்லாம் வந்து என்ன ஆயிடுது? சத்தியுகத்துல குணமாக மாறிடும். சொன்னது இந்த சம்ஸ்காரம் அங்க வராது. இல்லையா? உண்மையா இருக்கிறோம், இந்த பழகுறோம் இங்க அப்படின்னா இந்த சம்ஸ்காரம் அங்க வராது. இங்க நம்ம செயல்படுத்துறோம். இதனுடைய ரிசல்ட் அந்த இப்ப இனிமையா பேசுறோம், இனிமையா இருக்கணும்னு முயற்சி பண்றோம். இதனுடைய ரிசல்ட் தான் சத்தியுகத்துல இனிமை தன்மை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கும். ஆகையால புரிஞ்சதா? ஸ்தூலத்துல இருந்து சூக்ஷ்மத்துக்கு போகணும். அப்புறம் சூக்ஷ்மத்துல இருந்து ஸ்தூலத்திற்கு வரணும். அதனால இந்த ட்ரில் பண்ணுங்க. அப்போவே உங்களுக்கு நிறைய வந்து விஷயங்கள் புரியும். ஏன்னா பாபா பலமுறை சொல்லியிருக்கார். 2, 3 முறையில இப்ப சமீபத்துல சொன்னார்.
பிராமணனிலிருந்து பரிஷ்தா, பரிஷ்தாவிலிருந்து தேவதை. அடிக்கடி ட்ரில் பண்ணுங்க. புரியுதோ புரியலையோ, முடியுமோ முடியலையோ செய்யுங்க. செய்துட்டே இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கே வந்து அனுபவமாகும். எல்லாத்தையும் தோணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவ்வளோ தூய்மையானதா பாபாவோட இதயத்துல நம்ம இருக்க முடியும். அவருக்காக நான், எனக்காக அவர் அப்படின்ற நிலை நம்ம அனுபவம் பண்ண முடியும். இல்லன்னா எப்படி பாபாவுடைய சத்தியத்தன்மை இல்லன்னா எப்படி பாபாவுடைய இதயத்துல இடம் பிடிக்க முடியும்? இல்லையா? என்னுடைய இதயத்துல பாபா இருக்கிறாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லது நான் பாபாவுடைய இதயத்துல இருக்கிறேன்னு மட்டும் எப்படி சொல்ல முடியும்? அதனால முதல்ல பாபா வந்து சொல்லுவார். உணர்வு ரீதியா நம்மள ஏத்துறார். அதுக்கப்புறமா அறிவு ரீதியாக நாம தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும், செயல்படணும். இதுதான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சது. பிராமணனிலிருந்து பரிஷ்தா, பரிஷ்தாவிலிருந்து தேவதா. ஓம் சாந்தி.